இஸ்ரேல் படைகளுடன் ஹிஸ்புல்லா குழு மோதல். ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கிய லெபனான் போராளிகள். ரத்வான் படை வருகையால் உச்சக்கட்ட பரபரப்பு. இஸ்ரேலிய படைகளை எதிர்கொள்ள லெபனான் நாட்டின் கிளர்ச்சி குழுவான ஹிஸ்புல்லா தனது போராளிகளின் ஒரு உயர்மட்ட பிரிவை தெற்கு லெபனானுக்கு அனுப்பியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹிஸ்புல்லா குழுவின் மிகவும் சிறப்பு வாய்ந்த ராணுவ அமைப்புகளில் ஒன்றான ரத்வான் பிரிவு இஸ்ரேலிய படைகளை எதிர்த்து போராடவும் இஸ்ரேலிய டாங்கிகள் முன்னேறுவதை தடுக்கவும் களமிறக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய படைகள் கியாம் நகரத்தின் பல்வேறு இடங்களை குறிவைத்து நகர்வதாக கிடைத்த தகவலை அடுத்து ஹிஸ்புல்லா படை உஷாராகியுள்ளது. இதனிடையே கஃபர் யுவால் குடியிருப்புக்கு வடக்கேயுள்ள அல் அஜால் ஹில் நிலையில் இஸ்ரேலிய ராணுவ கூட்டத்தை குறிவைத்து ராக்கெட்டுகளை தாக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. முன்னதாக தெற்கு லெபனானில் உள்ள பாலாட் நிலைகளில் இஸ்ரேலிய படைகள் மீது டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்தது. இந்த தாக்குதலில் 3 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்ததாக எபிரேய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் கிழக்கு லெபனானில் உள்ள நபிஷிட் அருகே ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலிய படைகளுடன் மோதியதை இஸ்ரேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் அந்த பகுதியில் படைகளை நிலைநிறுத்த முயன்றதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஹிஸ்புல்லா குழுவின் தாக்குதலுக்குள் சிக்கிய இஸ்ரேல் படைகள் வேறு வழியின்றி பின்வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. இஸ்ரேல் படைகளுடன் ஹிஸ்புல்லா குழு மோதல். ஈரானுக்கு ஆதரவாக களமிறங்கிய லெபனான் போராளிகள். ரத்வான் படை வருகையால் உச்சக்கட்ட பரபரப்பு. இஸ்ரேலிய படைகளை எதிர்கொள்ள லெபனான் நாட்டின் கிளர்ச்சி குழுவான ஹிஸ்புல்லா தனது போராளிகளின் ஒரு உயர்மட்ட பிரிவை தெற்கு லெபனானுக்கு அனுப்பியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஹிஸ்புல்லா குழுவின் மிகவும் சிறப்பு வாய்ந்த ராணுவ அமைப்புகளில் ஒன்றான ரத்வான் பிரிவு இஸ்ரேலிய படைகளை எதிர்த்து போராடவும் இஸ்ரேலிய டாங்கிகள் முன்னேறுவதை தடுக்கவும் களமிறக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய படைகள் கியாம் நகரத்தின் பல்வேறு இடங்களை குறிவைத்து நகர்வதாக கிடைத்த தகவலை அடுத்து ஹிஸ்புல்லா படை உஷாராகியுள்ளது. இதனிடையே கஃபர் யுவால் குடியிருப்புக்கு வடக்கேயுள்ள அல் அஜால் ஹில் நிலையில் இஸ்ரேலிய ராணுவ கூட்டத்தை குறிவைத்து ராக்கெட்டுகளை தாக்கியதாக ஹிஸ்புல்லா தெரிவித்துள்ளது. முன்னதாக தெற்கு லெபனானில் உள்ள பாலாட் நிலைகளில் இஸ்ரேலிய படைகள் மீது டாங்கி எதிர்ப்பு ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாகவும் ஹிஸ்புல்லா தெரிவித்தது. இந்த தாக்குதலில் 3 இஸ்ரேலிய வீரர்கள் காயமடைந்ததாக எபிரேய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் கிழக்கு லெபனானில் உள்ள நபிஷிட் அருகே ஹிஸ்புல்லா போராளிகள் இஸ்ரேலிய படைகளுடன் மோதியதை இஸ்ரேலிய ஊடகங்களும் உறுதிப்படுத்தியுள்ளன. இஸ்ரேலிய ஹெலிகாப்டர்கள் அந்த பகுதியில் படைகளை நிலைநிறுத்த முயன்றதாக கூறப்படுகின்றது. ஆனால் ஹிஸ்புல்லா குழுவின் தாக்குதலுக்குள் சிக்கிய இஸ்ரேல் படைகள் வேறு வழியின்றி பின்வாங்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன.